சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை விநாயகர் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரோட 2ஆம் படை வீடான அடை மலையிலையும் அசராத ஆலத்து விநாயகர் கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய பதிவு பார்க்கணும் விரும்புனீங்க அப்படின்னா வீடியோ எண்டர்ஸ்ல பிளேலிஸ்ட்ல பிள்ளையார் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்போம். உங்களுக்கு நேரில் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. சரி, பதிவுக்குள்ள போகலாம். விருதாச்சலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் கோவில் உள்ளே தரை மட்டத்துல இருந்து 20 அடி ஆழத்துல ஆலத்து விநாயகர் கோவில் இருக்கு. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது மாதிரி விநாயகருக்கு இருக்கக்கூடிய 8 திருத்தலங்கள்ல இந்த திருத்தலமும் ஒண்ணு. சதுர்த்தி மற்றும் சங்கடகர சதுர்த்தி தினங்களப்போ ஆலத்து விநாயகரை வேண்டி சிதறு தேங்காய் நேர்த்தி கடன் செலுத்தினா எண்ணியது எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. இதே மாதிரி ஒரு கோவில் காளஹஸ்தியில இருந்தாலும் அதை விட இந்த கோவில் சிறப்பு வாய்ந்ததா சொல்றாங்க. விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இந்த கோவில். நிறைய வாரங்களா மாவட்டம் முழுவதும் கொட்டி தீர்த்த கொடுமழையால பல பகுதிகள் வெள்ளக்காடாவே காட்சி கொடுத்தது. தரை மட்டத்துல இருந்து 1 அடி உயரம் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலே இடுப்பளவுக்கு தண்ணீர் புகுந்ததை நம்ம பார்த்திருப்போம். ஆனா மணிமுக்தா ஆற்றை ஒட்டி இந்து சமய அறநிலையத்துறையோட பராமரிப்புல இருக்கக்கூடிய இந்த விருத்தகிரீஸ்வரர் கோயிலுக்குள்ள தரைமட்டத்துல இருந்து 20 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலத்து விநாயகர் கோவில்ல தண்ணீர் தேங்கவே இல்லை அப்படின்றத சொல்லி ஆகணும். தரைமட்டத்துல இருந்து 20 அடிக்கும் கீழே இருக்கக்கூடிய கோவில்ல வடிகால் வசதியை தொடர்ந்து பராமரிச்சுட்டு வர்றதுனாலதான் அண்மையில பெய்த மழையிலையும் கோவில் உள்ள தண்ணீர் இறங்கலன்னு சொல்றாங்க ஆன்மீக நண்பர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை விநாயகர் பற்றி நல்ல தேடலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.